வாழ்க வளமுடன். பேராசி ஆனந்தி அன்பழகன், திருவண்ணாமலை. இன்னைக்கு நம்ம சிந்தனையாக என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா, திருமூலரின் திருமந்திர பாடலை இன்னைக்கு எடுத்துக்கலாம். 1738வது பாடலாக இன்னைக்கு நம்ம சிந்தனைக்கு எடுத்துக்கிறோம். தத்துவமாவது அரூபம் சராசரம், தத்துவமாவது உருவம் சகோதயம், தத்துவம் எல்லாம் சகலமாய் நிற்கும் தத்துவமாகும் சதாசிவம் தானே. தத்துவம் அப்படின்னாவே ஏறக்குறைய சொல்லுவாங்க, புரியாததை புரிய வைக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னா சொல்லுவாங்க. அதாவது எப்படி சொல்கிறது அப்படின்னா, இது பாம்பு வாய்க்குள்ள தவளை மாட்டிக்கின கதை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மெல்லவும் முடியாமல் முழுங்கவும் முடியாமல் புரியாது அப்படின்னாங்க. புரியாது அப்படின்றதுக்கு தத்துவம் கிடையாது. அந்த புரியாததை நாம் உணர்ந்து புரிஞ்சிக்கும் போது இதை விட பெருசு எதுவும் கிடையாது அப்படின்றது தான் அந்த தத்துவம் அப்படின்னா. அப்போ அந்த தத்துவத்தை பற்றி எப்படி என்னவா இருக்குது அப்படின்றத திருமூலர் விளக்கியிருக்காரு. முடிஞ்ச அளவுக்கு அவரோட உயிர்காலத்தோட இந்த சிந்தனையை எடுத்துப்போம். அவர் எப்படி சிந்திச்சாரு தெரியாது, ஆனால் என்னோட அறிவுக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். தத்துவமாவது அரூபம் சராசரம். தத்துவம் அப்படின்னா புரியாத ஒரு விஷயம், ஆனால் புரியும். அரூபம்னா உருவமற்றது. சராசரம் அப்படின்னா எங்கும் நீக்கமர நிரம்பி இருக்கிறது. அண்ட சராசரம்ன்றாங்க பாருங்க. பிரபஞ்சம் முழுதும் அங்கே ஆதியில் ஆரம்பித்து இங்கே நம்ம முடிவு நம்ம நிற்கும் பாருங்க. இது வரலுமே அண்ட சராசரம் தான். அப்போ எங்கும் நீக்கமர நிரம்பி இருப்பது அண்ட சராசரம். அது அரூபமாக இருக்கிறது, தத்துவமாக இருக்கிறது. புரிந்து கொண்டால் புரியும், புரியலை அப்படின்னா புரிந்து கொள்ளலாம் எவரும். அப்போ அடுத்தது தத்துவமாவது அரூபம் சகோதயம். அதே தத்துவம் தான் உருவமாக வரும்பொழுது என்ன நடக்குதுங்க? சகோ அப்படின்னா சகோ உதிரம், சகோதரம். நாமெல்லாம் ஒரு தாய் மக்கள் நாம் என்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு தாய் மக்கள் என்னங்க? ஒரு தாய் வயிற்றில் அப்படின்னா நம்ம அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அப்படின்றதை தாண்டி இன்னும் போனால் 5 அறிவு படைத்த விலங்கிலிருந்து 6வது அறிவு படைத்த மனிதனாக வரும்பொழுது அங்கே இருந்து ஆரம்பிச்சிச்சு பாருங்க ஒரு தாய். அந்த தாய்க்கு பிறந்த அனைவருமே சகோ தயம். தயம் என்றால் லயம். எல்லாருமே ஒரு தாய் மக்கள் தான் நாம் எல்லோரும் அப்படின்றத அந்த உருவமாக நாம் இருக்கிறோம் வேறு வேறு விதத்தில். ஆனால் ஒன்றாக இருக்கும் பொழுது நாம் சகோதயமாக இருக்கிறோம். அதாவது சின்ன எக்ஸாம்பிள் பாருங்கள், சின்னதாக செஞ்சால் பூந்தி தான், அதை பிடிச்சா லட்டாக மாறுதுல. அதுபோல் நம்ம பிரபஞ்சத்தில் எல்லா இடத்துலையும் நீக்கப்பற நிரம்பி இருக்கிறோம் விண்துகளாக. அப்போ உருவமாக வரும்பொழுது எல்லாரும் சேர்ந்து இருக்கிறோம். அப்போ தத்துவம் எல்லாம் சகலமாய் நிற்கும். அந்த இறைநிலை புரிந்தது புரியாதது எல்லாம் எப்படி இருக்குங்க? சகலமாய் நிற்கும். இதுதானே ஔவையார் சொன்னாங்க. பரமாய சக்தியுள் பஞ்சமாபூதம் தரம் மாறி தோன்று பிறப்பு நிலம் 5 நீர் 4 நீடடங்கி 3 நிலவை 2 விண் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? அப்போ அதுதான் அந்த பஞ்சபூதம் தான் நமக்குள்ள நிலமாக எலும்பாக சதையாக அப்போ நீராக ரத்தமாக நிலம், நீராக ரத்தமாக சளியாக வேர்வையாக, நிலம் நீர் நெருப்பு அப்படின்னா ஹீட்டாக உடம்புல இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா காற்றாக மூச்சாக, அப்போ உயிராக ஆகாசம் நமக்குள் விண் துகளாக இருந்து உயிராற்றலாக இயங்கி கொண்டிருக்கிறது. இந்த பரமாய சக்தி தான் தரம் மாறி தோன்றும் பிறப்பு. கொஞ்சம் மாற்றி பிறந்துட்டோம் அப்படின்றாங்க. அப்போ அதுதான் சகலமாய் நிற்கும். அதனால எல்லா பொருளும், இந்த பொருளாகட்டும், இந்த கையாகட்டும், இந்த ஜுவலாகட்டும், இந்த சேரீ ஆகட்டும், எல்லாத்துக்குள்ளேயும் இருக்குது. இந்த வீடாகட்டும் எல்லாத்துக்குள்ளேயும் இருக்குது இறைநிலை. அப்போ தத்துவமாகும் சதாசிவம் தானே. அந்த தத்துவம் தான் என்ன இருக்குங்க? சதா. ஏண்டா என் உயிர் எடுக்கிற? சதா அப்படின்னா ஏண்டா என் உயிர் எடுக்கிற? எப்போ பார்த்தாலும் கஷ்டம் கொடுத்துட்டே இருக்கிற. சதா அப்படின்னா எப்பொழுதும் என்கிட்ட ஏன் பிரச்சனை பண்ணுறீங்க? ஏன் எப்போ தான் சந்தோஷமாக பரவாயில்லையே? சதா ஜாலியாக இருக்கீங்களே, சந்தோஷமாக இருக்கீங்களே? ஏன் சதா கவலையாக இருக்கீங்க? ஏன் சதா எப்போதாலும் கோவப்படுறீங்க? இதெல்லாம் பாருங்கள். சதானா சும்மா இருப்பதில்லை, எப்பொழுதும் சிவமாய் தானே இறைவனே இருக்கிறான் உறைவாக.
அதுதான் சொல்லுவாங்க அருணாச்சல மலை அப்படின்னுவாங்க. அருணாச்சலை அப்படின்னா அசையாமல் இருப்பது, சலமாக இருப்பது அந்த இறைவன். கைலாச மலை அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் மலை அப்படின்னா அசைவற்று இருக்கும், ஆனால் சிவமாக இருக்கும், உயிராக இது உருவமாக இருக்கும், ஆனால் இயக்கம் பெற்று கொண்டிருக்கும். அந்த நிலையில் தத்துவம் என்பது புரிந்து கொள்ளலாம். அதுக்குள்ளே நம்ம போகணும். போயிட்டு நாம் உணர்ந்துட்டோம் அப்படின்னா இதை விட சிறப்பு வேறு எதுவும் இல்லை. இறைநிலை தான் நமக்குள்ளே குறைவாக அறிவாக உயிராக இருப்பதை உணர்ந்து கொள்வோம். எப்பொழுதும் இறைநிலை உணர்வோடு வாழ்க்கை வாழ்வோம் என்று சொல்லி இந்த அற்புதமான வாய்ப்பை அளித்த இறைநிலைக்கும் குருவருக்கும் இது காலம் செவிமெடுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. திருமூலர் மகானுக்கு மிகவும் நன்றி. வாழ்க வளமுடன். மீண்டும் ஒரு கவிதையோடு சந்திப்போம், சிந்திப்போம். வாழ்க வளமுடன்.